பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 103 அதிகாரம் 5வது வசனம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற காரியம் என்ன? மகனே மகளே, நன்மையான ஆசீர்வாதமான காரியத்து மூலியமா நான் உன்னை திருப்தியாக்க போறேன், நீ போதும்னு சொல்ற அளவுக்கு உனக்கு பிளஸிங்ஸ் நான் தரப்போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு. நம்ம போதும்னு எப்பங்க சொல்லுவோம்? யோசிச்சு பாருங்களேன். ஏசப்பா எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கறதுக்கு நம்ம தயாரா இருக்குமே தவிர்த்து எனக்கு போதும் ஏசப்பா நம்ம சொல்லவே மாட்டோம். ஏசப்பா எனக்கு இருக்க இந்த சின்ன வீடு போதும் ஏசப்பா, ஏசப்பா எனக்கு இருக்க இந்த சின்ன பைக்கு போதும் ஏசப்பா, ஏசப்பா எனக்கு இருக்க இந்த சின்ன வேலை போதும் ஏசப்பா, என்னுடைய வாழ்க்கையை நான் இப்போ வாழ்ந்துருக்கேன் பார்த்தீங்களா, நீங்க என் கூட இருக்கீங்க பார்த்தீங்களா, உங்க கிருபை என் கூட இருக்கு பார்த்தீங்களா, எல்லா சூழ்நிலையும் என்னை வழிநடத்துறீங்க பார்த்தீங்களா, இது எனக்கு போதும் ஏசப்பான்னு நம்ம எப்பங்க சொல்லுவோம்? சிலர் சொல்லுவாங்க, அநேகர் சொல்ல மாட்டாங்க. ஆனா ஏசப்பா நம்ம கிட்ட விரும்புகிற காரியமே அதுதான். உங்களுக்கு போதும் என்கின்ற அந்த மனது இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லிட்டாராமா. அப்படி இருக்கும்போது ஏசப்பா சொல்றாரு, நான் உன்னை திருப்தி ஆக்குறேன். திருப்தினா நன்மையான காரியத்தின் மூலியமா திருப்தி ஆக்குறேன். ஒரு படிப்பா இருக்கட்டும், ஒரு வேலையா இருக்கட்டும், ஒரு தொழிலா இருக்கட்டும், நீங்க